திருமாவளவன் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அதனால மத்திய அரசு Z+ பாதுகாப்பை திருமாவளவனுக்கு வழங்கணும் அப்படின்னு விசிகா கட்சிக்காரங்க நேற்றுக்கிலேருந்து சோஷியல் மீடியாலையும் அதே மாதிரி சாலை மறியலையும் பண்ணி இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நேற்றைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு சலசலப்பு. விசிகா கட்சிக்காரங்க சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட வழக்கறிஞர் திருமாவளவனை தாக்க வந்தார், அதற்காக நாங்கள் அவரை அந்த இடத்துல அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தரப்பில் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, நான் என் வண்டியை தான் கொண்டு வந்தேன், அவர் தான் திருமாவளவனுடைய கார் தான் என்னுடைய வண்டியை இடிச்சுது, அதனால் நான் என்னென்னு கேட்க தான் போனேன், அதனால் என்னை பிடிச்சி அடிச்சுட்டாங்க, ஓட ஓட விரட்டி அடித்தாங்க அப்படின்னு அவர் தரப்பும் சொல்கிறாங்க. உண்மையிலேயே நேற்றைக்கு நடந்த சம்பவம் என்ன? திருமாவளவனுடைய உயிருக்கு பாதுகாப்பு தேவையா? அச்சுறுத்தல் உண்மையிலேயே இருக்குதா? Z+ செக்யூரிட்டி திருமாவளவனுக்கு வழங்கணுமா அப்படின்றதெல்லாம் குறித்து தான் விரிவாக தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். நேற்றைக்கு விசிகாவின் சார்பில் சென்னையினுடைய மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அதுக்கு முன்பாக ஆவின் கேட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஆவின் கேட்டுக்கு முன்பாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் நடத்துவாங்க. அந்த ஆவின் கேட்டில் விசிகா ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக தான் திருமாவளவன் அவர்களும் விசிகா கட்சிக்காரங்களும் அங்கே கலந்துக்கிட்டாங்க. அதை முடிச்சுட்டு போகும்போது அந்த சம்பவம் நடந்திருக்குது. முதல்ல இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்குள்ளே வருவோம். அதற்கு 2 நாளைக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தை கலங்கடித்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி BR கவாய் நீதிமன்றத்தினுடைய அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு பயிற்சி பெறக்கூடிய ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வயதான ஒருத்தர் காலணியை தூக்கி அவர் மேலே எரிஞ்சிட்டார். மேலேனா அவர் மேலே படலை, பக்கத்தில் எரிஞ்சார். எனிஹோ அவரை டார்கெட் பண்ணி வீசப்பட்ட காலணி தான் அது. எதற்காக வீசின அப்படின்றதுக்கு அவர் காரணத்தையும் சொல்லியிருக்காரு. எந்த காரணமாக இருந்தாலும் அது ஏற்புடையது இல்லை. உச்சநீதிமன்றம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இது. அதுலேயும் தலைமை நீதிபதி அமர்வு அப்படின்றப்ப அது கூடுதல் செக்யூரிட்டியோட இருக்கும். அப்போ ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டு அவர் காலநீதிக்கு வீசுகிறார் அப்படின்னா அது எதன் பொருட்டு ஏற்கக்கூடியது இல்லை. இருந்தாலும் அவர் சொன்னக்கூடிய காரணத்தை நான் சொல்லிடுறேன். உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி சனாதன தர்மத்தை இழிவுபடுத்திட்டார், அதற்கான பதிலடி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு காலனியை வீசியிருக்கிறாரு. அவர் மேலே எந்த பெரிய அளவுக்கான அந்த UAPA இதெல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டதாக தெரியல, என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்ததாக தெரியல. இந்த காலனி வீசின நபர் குறிப்பிட்ட அந்த மேல் சாதி பிராமணர்னு சொல்லப்படுது. அதனால் பெரிய அளவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஒருவேளை இதை வீசியவர் ஒரு ஷெட்யூல் காஸ்டை சேர்ந்த பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒரு நபராகவோ இல்லை குறிப்பாக முஸ்லீமாகவோ இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி நடந்திருக்கிறதே வேற. ஒட்டுமொத்த ஊடகங்களும் இந்த கோடி மீடியாஸ் எல்லாம் இருக்கும்ல, ஊதி பெரிதாக்கி இதை பெரிய அளவுக்கான பேசுபொருளாக மாற்றி எல்லாமே செஞ்சுருப்பானுங்க. அப்போ அது யார் செஞ்சிருந்தாலும் ஒரே அளவுகோலாக இந்த நாட்டில் பார்க்கப்படுது அப்படின்னா இல்லை. அப்போ குறிப்பிட்ட அந்த நபர் அந்த சோகால்டு உயர் சாதி மைராண்டியாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பெரிய அளவுக்கு கண்டுக்கிற இல்லை. நரேந்திர மோடி பேருக்கு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அதை கண்டுக்காம விட்டுட்டாரு. இப்போ இதனை கண்டித்து நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இன்ன பிற நபர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுறது மற்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இதை கண்டித்து, இந்த செயலை கண்டித்து தான் விசிகா என்ன பண்ணுது அப்படின்னா நேற்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்குது. நல்ல காரியம், நல்லா செய்ய வேண்டியதான், உண்மையிலே செய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டம், தேவையான ஒரு ஆர்ப்பாட்டம். இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல வழக்கறிஞர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு பல வழக்கறிஞர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க, அவருடைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு அந்த ஆவின் கேட்லேருந்து வண்டி எடுத்து ஒரு 10-20 மீட்டருக்குள்ளாகத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டை புழங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். ஆவின் கேட்டு, அதுக்கப்புறம் பார் கவுன்சில் வளாகம், இதுக்கு நடுவில் ஒரு 50 மீட்டர் கூட இருக்காது, அவ்வளோதான், ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ். அப்போ காரில் ஏறினதுக்குள்ளாகவே இந்த சம்பவம் நடந்திருக்கு. முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, விசிகா காரங்க செஞ்சது பச்சை ரவுடித்தனம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, திருமாவளவன் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. எக்ஸ்பிளனேஷன்லையும் பச்சை பொய்யை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அதாவது இவர் தாக்கியிருக்கிறானுங்கல்ல அந்த நபரும் ஒரு வழக்கறிஞர் லோகோ போட்ட அவருடைய அந்த ஆக்டிவா ஸ்கூட்டரை தான் அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த பகுதியை சுற்றி அந்த பார்க்கிங் இருக்கும், பார்க்கிங்லேருந்து வண்டியை திருப்பும்போது திருமாவளவனுடைய கார் இடிச்சுதான் சொல்கிறாங்க. ஆனால் இடிக்கலை. வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்கும்போது நன்றாகவே தெரியுது. அந்த திருமாவளவன் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்காரு, வீடியோவில் பேசும்போதும் அவர் வண்டியும் என் காரை இடிக்கலை, என் காரும் அவர் வண்டியை இடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இடிக்கலை, அதில் இல்லை. அப்போ என்ன காரணத்திற்காக அவர் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி என்னன்னு கேட்டார். உள்ள திருமாவளவன் இருக்கிறதை பார்த்து விட்டு அவர் வண்டியை திரும்ப எடுத்துட்டார். ஆனால் இது பொறுக்காமல் என் தலைவன் காருக்கு முன்னாடி நீ எப்படிரா அந்த ஸ்கூட்டரை நிப்பாட்டுவே, எப்படிரா ஸ்கூட்டர் விட்டு நீ இறங்கி வருவேன்னு இந்த ரவுடி பயலுக விசிகானுடைய ரவுடி கும்பல் என்ன செஞ்சது அப்படின்னா, ஒருத்தன் முதல்ல பலார்னு ஒரு அடியை கொடுக்குறான். அங்கே ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா நீதிமன்ற வளாகத்தில் எப்பயும் போலீஸ் இருக்கும், பார் கவுன்சில் வாசலில் எப்பயும் போலீஸ் இருப்பாங்க. பார் கவுன்சிலுக்குள்ளே எல்லாரும் போக முடியாது, வழக்கறிஞர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அப்போ வாசல்லையே 4 போலீஸ்கள் எப்பயும் இருப்பாங்க. அது ஒன்று. அது போக திருமாவளவன் கூட இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் இருக்கிறாங்க, அவருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கார்ட் போலீஸ் இருக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க
இன்னும் கட்சி வழக்கறிஞர்கள் அங்கே இருக்கிறாங்க. இவ்வளவு பேரும் இருக்கும்போது இவர்கள் சொல்வது போல ஒரு தன்னந்தனி நபராக, அதுவும் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு நபர் பார் கவுன்சில் வாசல்ல நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக ஒரு கட்சியினுடைய தலைவரை தாக்க வருவாரா? திருமாவளவனுடைய உயிருக்கு அங்கே வந்து அச்சுறுத்தலா? இது சொன்ன யாராவது நம்புவாங்களா? நம்பும்படியான ஏதாவது ஒரு 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 செய்தியில் இருக்குதா? அப்போ சொல்லக்கூடியது அத்தனையும் பச்சை பொய். அப்போ என்னடானா, என் தலைவன் காருக்கு முன்னாடி நீ எப்படி வண்டி நிப்பாட்டுவேன், இந்த ஈகோ டச்சு இதாயிடுச்சு. ஆன உடனே போலீஸ் நிற்கிறாங்க. சரி, வண்டி திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் படி என்ன, பைக்கு காரை அடிக்கல, காரும் பைக் அடிக்கல, அப்புறம் என்ன? சரி, அவர் ஏதாவது பண்ண வந்தார் அப்படின்னா அவரை பிடிச்சி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணு. அடிக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? பப்ளிக்கில் நீ ஏன் அடிக்கிற? ஒரு வழக்கறிஞருக்கு நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக காவல்துறை முன்னிலையில் அண்ணன் திருமாவளவன் இருக்கும்போதே இந்த விசிகாவினுடைய இந்த ரவுடி கும்பல் அவரை அடித்து ஓட ஓட பார் கவுன்சில் உள்ள விரட்டிட்டு போய் அடிக்கிறானுங்க அப்படின்னா, ஒரு சாமானியன் மாட்டினா இவனுக்கு என்னென்ன செய்வானுங்க, என்னென்ன ரவுடிசம் பண்ணுவானுங்க? அநியாயமாக ஒரு வழக்கறிஞரை அடித்து பார் கவுன்சிலுக்குள்ளாக விரட்டிட்டு போய் காவல்துறை முன்னிலையில் இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகாக அந்த இடத்துல சாலை மறியல். ஏன் சாலை மறியல்? இவனுங்க பண்ணது ரவுடித்தனம். ஆனால் அவர் மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் சங்கி, அப்படி இப்படி அண்ணாமலை வராது, இப்படி வர ரோட்டில் ரவுடிசம் பண்ணானா எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. என்ன திமிர் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்குது, நம்ம வந்து நம்ம மேலே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கிறலாம், ரவுடிசம் பண்ணுவோம் அப்படின்னு திருமாவளவனுக்கு முன்பாகவே இந்த ரவுடிசம் நடக்குது. இதை கண்டிச்சுக்க வேண்டாமா திருமாவளவன்? இவ்வளோ சம்பவம் நடக்கும்போது திருமாவளவன் காரில் அமைதியாக உட்காந்துருக்கிறாரு, தவறு இல்லையா இது? நீங்கள் போதிக்கிறது என்ன? அம்பேத்கர் வழி, கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். ஆனால் நடக்கிறது என்ன? ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, இது இந்த அட்ராசிட்டிஸ். ஒரு பக்கம் நீங்கள் நீதிபதி மேலே செருப்பு வீசினதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, அது வேண்டியது, உண்மையிலே வேண்டியது, பாராட்டுக்குரியது. இன்னொரு பக்கம் உங்கள் கட்சிக்காரங்க ரவுடிசம் பண்ணுறாங்களே, அங்கே நீதிபதிக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்குது? முதல்ல ஒரு நடு ரோட்டில் நின்று ஒரு வழக்கறிஞர்கள் அங்கே விசிகோட அட்வொகேட்ஸ் அடிக்கிறாங்க, அவரை வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறானுங்க ரோட்டில். இப்போ பார் கவுன்சில் சார்பாக இதை கண்டிச்சிருக்க வேண்டாமா? அந்த நபர்கள் எல்லாத்தையும் டிபார் பண்ணியிருக்க வேண்டாமா? ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து உரிமத்தை வந்து ரத்து பண்ணியிருக்க வேண்டாமா? எதுவும் செய்யல. என்ன காரணம் அப்படின்னா, அதிகாரம் இவங்க கையில் இருக்குது. ஆளுங்கட்சி உங்க கூட்டணி கட்சி, இவங்களுக்கு ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்கிறாங்க. ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பிக்கே இந்த வருத்து வர்றீங்களே, இவங்க கையிலலாம் அதிகாரம் சிக்கிச்சுன்னா என்ன வருத்துக்கு வருவானுங்க? பார்க்க போனோன்னா திமுகவினுடைய பெரிய ரவுடி கும்பலாக விசிகா இருக்கும் போல. என்ன அதிகாரம் இதெல்லாம்? திமிர் இல்லையா? இதெல்லாம் அதிகார திமிர் இல்லையா? நம்ம ஒரு பக்கம் தாவேகாவை தற்கொலைகள்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அவனுங்க அரசியலுக்கு இப்போதான் வந்திருக்கிறானுங்க, ரசிக மோகத்தில் கண்ட வரத்துக்கு வர்றானுங்க அப்படின்னு தாவேக்கா ஈக்குவல்ட்டு நம்ம தற்கொலை கும்பல்னு சொன்னோம்னா, இவங்க ஒரு 30 வருஷ பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி, ஒரு அனுபவம் உள்ள ஒரு கட்சி, இயக்கத்திலிருந்து இயக்க பின்புலத்துன்னு வந்த ஒரு கட்சி. ஆனால் விசிகா இன்னும் இந்த ரவுடித்தனத்தை விட மாட்டேங்குதே, கட்ட பஞ்சாயத்தை விட மாட்டேங்குதே. அப்போ தாவேக்கா ஈக்குவல்ட்டு தற்கொலைகள்னா விசிகா ஈக்குவல்ட்டு ரவுடிகள், ரவுடி கும்பல். இதுதான் நடக்குது. இதை திருமாவளவன் விரும்புகிறாரா? அடங்கமறு, அத்துமீறு, திமிரி அடி, திருப்பி அடின்னா இவன் திருப்பி அடித்தா பரவாயில்ல, இவன் தான் முதல் அடி அடிக்கிறான். தற்காப்புக்காக அடித்தா பரவாயில்ல, அது சட்டமாக அனுமதிக்குது. ஆனால் இது தற்காப்புக்காக அடிக்கிறது இல்லையே. அப்போ நாகப்பட்டினத்தில் இதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம், சாலை மறியல். எதுக்கு? இவனுங்களே ரவுடித்தனம் பண்ணுவானுங்க, அதுக்கு எதிராக இவனுங்களே சாலை மறியல். அதாவது செய்கிறதையும் செஞ்சுட்டு பாதிக்கப்பட்டவங்க மேலே பழியையும் தூக்கி போடுறது. இதே வேலையை தான் ஏர்போர்ட் மூர்த்தி கதைகளையும் பண்ணானுங்க. இன்னைக்கு நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக, அன்னைக்கு டிஜிபி வளாகத்துக்கு முன்பாக ஏர்போர்ட் மூர்த்தியை அடித்து அவரை 4 பேர் கொண்ட கும்பர்கள் தாக்கி அவர் தற்காப்புக்காக கத்தியை வச்சுட்டு இது பண்ணதில் அவர் மேலே குண்டாசு போட்டு இன்னைக்கு உள்ளே இருக்கிறார். அவர் மேலே எஃப்ஐஆர். காரணம் என்ன? இவங்களுக்கு வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காது, ஆளுங்கட்சி ஃபேவராக இருக்குது, கூட்டணி கட்சி. அப்போ இப்படி இருக்கிற வேலையில் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், என்ன ஆட்டம் வேணாலும் போடலாம். இந்த அதிகார திமிரை, இந்த அத்துமீறலை, இந்த திமிரி எழுவதை, திருப்பி அடிப்பதை யாருக்கு எதிராக காட்டணும்னா திமுகனுடைய அடக்குமுறைக்கு எதிராக காட்டணும். வேங்கைவேல் சம்பவத்தில் அவன் பண்ணான்ல, அதற்கு எதிராக திமுக காரனுக்கு எதிராக காமிச்சிருக்கணும். உன் கொடியேற்ற விட அவன் மோரூரில் இது பண்ணான்ல, அவனுக்கு எதிராக காமிச்சிருக்கணும். திருமாவளவனுடைய பெயரை அழிச்சான்ல திமுக காரன், திருமாவளவனுடைய கொடியை வெட்டினான்ல, அவனுக்கு எதிராக காமிச்சிருக்கணும். பட்டியல் சமூகத்துக்கு எதிராக ஆணவ படுகொலைகள் நடக்குது, அவனுக்கு எதிராக நீ காமிச்சிருக்கணும். இவ்வளோ சம்பவங்கள் தொடர்ச்சியாக பட்டியலின வகுப்பு மக்களுக்கு எதிராக இந்த ஆட்சியில் நடைபெறுதே, அதற்கு எதிராகலாம் நீ பொங்கி எழுந்து திமிரி எழுந்து திருப்பி அடித்து உன் வீரத்தை காமிச்சிருந்தாலும், திமுகவுக்கு எதிராக உன் வீரத்தை காமிச்சிருந்தன்னா நீ பெரிய ஆள், நீ உண்மையில் அடக்குமுறைக்கு எதிரானவன். ரோட்டில் போகிற சாமானியன், அதுவும் ஒரு வழக்கறிஞரை, படித்த வழக்கறிஞர், இந்த ரவுடி பயிலுக கோட்டை கலத்தின்னு ஒருத்தர் வர்றார், ஒரு அட்வொகேட் எல்லாம்
அடிக்கிறதுக்கு. அப்போ இந்த ரவுடி பயல்கள் மத்தியில் திருமாவளவன் உட்கார்ந்து போட்டு இவர் ஊருக்கெல்லாம் ஜனநாயக பாடம் எடுக்கிறது. எதுக்கு? அமைப்பாளர் திருவள்ளுவன் புத்தகம் எழுதி அமைப்பு எப்படி நடக்கணும், ஜனநாயகம்னா என்ன, மற்றவர்களுடைய கருத்தை எப்படி நம்ம வந்து மதிக்கணும், அவருக்கு வந்து எதிர்கருத்து இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம், அந்த கருத்து நமக்கு எதிரானதாக இருக்கலாம், நம்ம கருத்தை வந்து விட மோசமான கருத்தாக அது இருக்கலாம், அதை நம்ம காயப்படுத்தலாம், இருந்தாலும் கருத்து சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது. யாரு? திருமாவளவன் அமைப்பாளர் திருவள்ளுவன் எழுதியிருக்கிறாரு. அப்போ அந்த கருத்து ஏர்போர்ட் மூர்த்திக்கோ இந்த நபர் இதெல்லாம் இருக்காதா? என்ன செஞ்சிட்டார் அவர்? அந்த வழக்கறிஞர் என்ன செஞ்சிட்டாரு? வண்டி ஏதோ தட்டின மாதிரி அவருக்கு இருந்திருக்குது. இறங்கி வந்து வண்டி என்னன்னு கேட்டிருக்கிறாரு. இல்லைப்பா போப்பா, ஒரு தலைவா தானே செய்யணும், போப்பா அவனை கலைச்சி விடுப்பா. சரி, அதே கூட குறைய பேசுகிறானா, ஏதாவது திமுறானா, காவல்துறை நிற்கிறாங்க, காவல்துறையிட்ட ஒப்படைப்பா அவரை, முடிஞ்சு போச்சே. அதை செய்கிறதுக்கு இல்லையா? அப்போ என்ன தலைமை பண்பு உங்களுக்கு? அப்போ உங்கள் கட்சியினுடைய ரவுடிகள் நட்டநடு ரோட்டில் காவல்துறை முன்பாக, உங்களுக்கு முன்பாக, நீதிமன்றத்திற்கு வளாகத்திற்கு முன்பாக ஒரு வழக்கறிஞரை அடித்து பார் கவுன்சிலுக்குள்ள ஓட விட்டுறத நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தலைமை பண்பு இருக்குது திருமாவளவனுக்கு? அப்போ ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறீங்க, அமைப்பாய் திருடுவோம், ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறீங்க, அரசியல் படுத்துவோம்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்சிக்காரங்களை அரசியல் படுத்திருக்கிறீங்களா? அப்படி எதுவும் இல்லையே. அப்போ இந்த விசிகானுடைய இந்த ரவுடி கும்பலினுடைய இந்த அராஜகம் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏர்போர்ட் மூர்த்தி வழக்கில் உண்மையிலேயே இவனுக்கு மேலே வழக்கு போட்டு இவனுங்களை கைது பண்ணி உள்ளே வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி இவனுக்கு வந்து துணிஞ்சிருக்க மாட்டானுங்க. அப்போ காவல்துறையினுடைய கையாளாகத்தனத்தினுடைய வெளிப்பாடாக நேற்றைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி, இன்னைக்கு வழக்கறிஞர், நாளைக்கு யாருன்னு தெரியாது. அப்போ இந்த ரவுடி கும்பலுடைய சேட்டை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இவனுக்கு சொல்கிறதுல எந்த உண்மையும் கிடையாது, அத்தனைக்கும் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. இந்த விசிகாவினுடைய ரவுடி கும்பல் கேட்குற மாதிரி திருமாவளவனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை, அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு தேவையில்லை. திருமாவளவனுடைய இந்த கும்பல், ரவுடி கும்பல் இருக்குதுல்ல, விசிகாவினுடைய ரவுடி கும்பல், இந்த ரவுடி கும்பல் அவர்களுடைய இந்த செயலால் மற்ற நபர்களுடைய உயிர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டுது, மற்றவருடைய உயிருக்கு தான் அச்சுறுத்தல் ஏற்படுது. அதனால் Z+ செக்யூரிட்டி ஃபோர்ஸை திருமாவளவனுக்கு கொடுக்க தேவையில்லை. திருமாவளவனுடைய இந்த ரவுடி கும்பலால் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தா போதும். பண்ணுறது ரவுடித்தனம். இதில் வந்து Z+ கேளு, Y+ கேளுன்ட்டு